ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கனவா மீன், அதாவது கடம்பா எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட போகிறேன். அதுபோல் இது எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போது கனவா மீனில் உள்ள மேலே இந்த பூ மாதிரி இருக்குல்ல, அதை லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கனாலே அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கனவாவில் மேலே ஸ்கின் ரொம்ப லேஸாக இருக்கும். இந்த பாருங்கள், இது போல் லைட்டாக அப்படி பிடிச்சி இழுத்திங்கனாலே அழகாக அந்த ஸ்கின் ஃபுல்லாக மேலே ஒரு லைட்டான பிளாக் கலரில் ஸ்கின் ஒர்க்கில் அப்படியே உறிஞ்சி வந்துடும். இது எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அதுக்குள்ளே ஓடு மாதிரி இருக்கும் சின்னதாக, அதையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி சமைக்க வேண்டியதான். இப்போ இந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, இப்போ மேலே ஒரு பல்லு மாதிரி இருக்கும். இப்போ கண்ணுக்கிட்ட பிடிச்சி லைட்டாக அமுக்குனிங்கன்னா அந்த பல்லு மாதிரி வரும். அதை எடுத்துகிட்டு இப்போ அடியில் மை இருக்கும், அது களையாமல் எடுத்திங்கன்னா தான் கனவா ஒயிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு சமைக்கிறதுக்குள்ள. இல்லை எல்லா கனவாயும் கருப்பாக போயிடும். இந்த இருக்கு பாருங்கள், இதான் மை. அப்புறம் இன்னொரு கனவாவும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அப்படி லைட்டாக அந்த பூவை பிடிச்சி இழுத்திங்கனாலே அழகாக வந்துடும். அந்த மை எக்காரணம் கொண்டு களையக்கூடாது. களைஞ்சிட்டாலே கனவா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு குக் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஒயிட்டாக கிடைக்காது. அதனால தான் பாருங்கள், இந்த மேலே உள்ள தூள் எப்படி அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. லேசாக தான் தோலாக தான் இருக்கும். நீங்கள் இப்படி எடுத்திங்கனாலே அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள், இது போல் தான் க்ளீன் பண்ணியாச்சு. இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்குவாங்க. உள்ளே நல்லா கட் பண்ணிங்கன்னா அழகாக க்ளீன் பண்ண வரும். இப்போ அதே போல் இந்த பூவையும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே க்ளீன் பண்ணிக்கலாம். லைட்டாக அமுக்குனாலே இந்த பல் வெளில வந்துடும். பாருங்கள், அடியில் உள்ளதையும் எடுத்துகிட்டு போட்டுக்க வேண்டியதான். உங்களுக்கு கண் வேணுன்னா நீங்கள் சேர்த்து சமைச்சிக்கலாம். நான் கண்ணெலாம் குக் பண்ண மாட்டேன், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன். இது போல் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கனவா இதை போல் தான் க்ளீன் பண்ணணும். இது பாருங்கள், ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள். நான் கண்ணை கட் பண்ணி எடுத்துகிறேன். நாங்கள் வீட்டில் கண் யாரும் சாப்பிட மாட்டோம், அதனால் நான் கட் பண்ணி எடுத்துகிறேங்கிறங்க. நல்லா ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள் க்ளீன் பண்ணது. இப்போ அதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம குக் பண்ண எடுத்துக்க வேண்டியதாக. நீங்கள் 65 அப்புறம் கனவா வறுவல் செய்கிறது, அப்புறம் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுதான் க்ளீனிங் மெத்தடு. இப்போ தண்ணியில் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ அதுக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு மண் சட்டியில் கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் ஒரு 10-15 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இதுக்கு பட்டை கிராம்புலாம் தாளிக்க வேணாம், இந்த ஸ்பைசஸ்லாம் தாளிக்க வேணாம். டேரெக்டாக பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடணும், ஏன்னா குழம்பு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு தக்காளி பழம், பெரிய தக்காளி பழமாக தான் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல கனவா, அதையும் இது கூட சேர்த்தே வதக்கிக்கலாம். கனவா தண்ணி விடும். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ கனவா மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதை கிண்ட கிண்ட நல்லா தண்ணி விட்டு வரும். அதனால் இப்போ நீங்கள் கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா இந்த தண்ணியே போதும். ஏன்னா இது நல்லா தண்ணி விடும். நான் குழம்பு வைக்கிறதுனால மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன். இதை பாருங்கள், தண்ணி நல்லா விட்டு வருது பாருங்கள். வறுவல்னால் நீங்கள் இந்த வறுவல்லேருந்து மசாலா சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்க வேண்டியதான். இந்த தண்ணியிலே வெந்துடும். இப்போ இதுக்கு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் குழம்பு வைக்கிறதுனால சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துட்டு இதிலே மெதுவாக வேக விட்டு எடுங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அந்த வீடியோ இதில் போடல. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன், அதனால தான். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 3/4 பதம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், கனவாயும் நல்லா வெந்திருக்கு.
ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து வெறுமனே வந்து தேங்காய் ஒரு 1/2 மூடி நம்ம இதில் அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வேண்டியதான். நம்ம அப்படியே கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. அது வந்து மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்கும், ஆட்டுக்கறி குழம்பு டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து நல்லா சுண்டி வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.